டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்து வரும் நடிகை குஷ்புவுடன் நமது செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இப்போ இந்த தேர்தலில் எதை முன்னிறுத்தி பொதுமக்கள வாக்கு சேகரிக்க இருக்கீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சார வியூகங்கள் எப்படி இருக்கு? டெல்லியில காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். பட் எங்களுடைய நோக்கம் ஒன்று தான். இது வரைக்கும் யூபிஏ கவர்மெண்ட் கடந்த 10 வருடங்களாக என்னென்ன நல்லது மக்களுக்கு செஞ்சுருக்கு அது முன்னாடி எடுத்து வைக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பிலீவ் பண்ணுறதில்ல. என்ன செய்கிறோம் அதை மட்டும் தான் பேசுவோம். சும்மா வாக்குறுதிக்காக மக்களுக்கு போய் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஓட்டெல்லாம் சேகரிக்காக நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் முன்னாடி கொண்டு போகணும், மக்கள்கிட்ட சொல்லணும். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்கோம். டெல்லியில் உங்களுடைய பிரச்சார திட்டங்கள் என்ன? தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் மட்டும் உங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்குமா? இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லா வேட்பாளர்களும் ஆதரித்து உங்களுடைய பிரச்சாரம் வந்திருக்குமா? ஒட்டுமொத்தமாக எல்லா வேட்பாளரும் ஆதரித்து தான் என்னுடைய பிரச்சாரம் இருக்க போது. முக்கியமாக குறிப்பிட்டு ஒருத்தருக்கு மட்டும் ஓட் கொடுங்கிறது கிடையாது. காங்கிரஸ் ஜெயிக்கணும், கட்சி ஜெயிக்கணும். கட்சி ஜெயிச்சா தான் எல்லாரும் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நோக்கி தான் எல்லாரும் காங்கிரஸ்க்கு ஓட் போடணும். அதை சொல்லி தான் நாங்கள் ஓட் சேகரிக்க போகிறோம். டெல்லியில் இங்கே பல தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தமிழர்கள் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே பல காலமாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயங்கள் குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? தமிழகர் மட்டும் குறிப்பிட்டு நாங்கள் சொல்ல விரும்பல. ஏன்னா மறுபடியும் நம்ம ஜாதி மதம் அந்த வேறுபாட்டில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு கம்யூனிட்டி வேறுபாட்டில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னுடைய கருத்து ஒன்று தான், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம். ஒட்டுமொத்தத்தில் இந்தியர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம்.